ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம ரெண்டு சாம்சங் பவர் ஹவுஸ் ஃபோன்ஸை கம்பேர் பண்ண போறோம். ஒரு பக்கம் கேலக்ஸி ஏ சீரிஸ், இன்னொரு பக்கம் கேலக்ஸி S70e. இந்த ரெண்டு மாடல்ல எது உங்களோட அடுத்த பாக்கெட் சூப்பர் ஹீரோன்னு நாம பார்க்க போறோம். இது வெறும் ஃபோன் இல்ல, உங்க ஸ்டைலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். கேமரால இருந்து பேட்டரி வரைக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிடலாம். வாங்க, யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். முதல்ல டிசைன் பத்தி பேசுவோம். கேலக்ஸி ஏ சீரிஸ் ரொம்ப ஸ்லிம்மா 161.5 x 68.8 x 6.9 mm சைஸ்ல வெறும் 179 கிராம் தான் இருக்கு. ஒரு பிரீமியம் ஃபீல் நிச்சயம் இதுல கிடைக்கும். ஆனா நம்ம கேலக்ஸி F70e கொஞ்சம் பெருசா 167.4 x 77.4 x 8.2 mmல 199 கிராம் இருக்கு. இது கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் அதோட பெரிய பேட்டரிக்கு அது ஒரு காரணம். கேலக்ஸி ஏ சீரிஸ் தான் உங்களுக்கு ஒரு ஸ்லீக் லைட் வெயிட் ஃபோன் வேணும்னா பெஸ்ட் சாய்ஸ். F70eயோட டிசைன் ஒரு ஸ்டர்டி பில்டு கொடுக்குது, பட் ஏ சீரிஸோட எலிகன்ஸ்க்கு ஈடாகாது. அதனால ஸ்டைல் அண்ட் கம்ஃபர்ட்ல ஏ சீரிஸ் தான் டாப். டிஸ்ப்ளே விஷயத்துல கேலக்ஸி ஏ சீரிஸ் ஒரு வேற லெவல் பாஸ். சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்ப்ளேவோட 1080 x 2340 HD பிளஸ் ரெசல்யூஷன்ல கலர்ஸ் அப்படியே கண்ல பளிர்னு தெரியும். அது மட்டும் இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேற. ஆனா F17e PLS LCD டிஸ்ப்ளேல 720 x 1200 HD பிளஸ் ரெசல்யூஷன் தான். ஏ சீரிஸோட ஷார்ப்னஸ் அண்ட் கலர் வைப்ரன்சி F17eல மிஸ் ஆகும். ரெண்டு ஃபோன்லயும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், பட் ஏ சீரிஸோட AMOLED எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனி உலகத்தையே கொடுக்கும். படம் பார்க்கறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் கேலக்ஸி ஏ சீரிஸ் தான் நம்ம ஹீரோ. ஆடியோ பத்தி பேசணும்னா கேலக்ஸி ஏ சீரிஸ் தான் இங்க ஒரு ஸ்டீரியோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. படம் பார்க்கும்போது பாட்டு கேட்கும்போது சவுண்ட் செம கிளியரா அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா கேலக்ஸி F70eல ஸ்டீரியோ சப்போர்ட் இல்ல, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இருந்தாலும் F70eல 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண விருப்பம் இருந்தா இது செம. ஏ சீரிஸ்ல அதுக்கு USB Type-C போர்ட்டை யூஸ் பண்ணணும். ஆனா ஓவரால் ஆடியோ குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏ சீரிஸ் தான் முன்னிலையில இருக்கு. சவுண்ட் வெறித்தனமா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல கேலக்ஸி ஏ சீரிஸ் ஒரு ரேஸ் கார் மாதிரி. 2.9 GHz, 2.6 GHz, 1.9 GHz ஆக்டா கோர் CPU-ஓட 8 GB RAM இருக்கு. மல்டி டாஸ்கிங், ஹெவி கேமிங் எல்லாமே ஸ்மூத்தா பறக்கும். 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேற. ஆனா நம்ம F70eல 2.4 GHz, 2 GHz ஆக்டா கோர் CPU-ஓட 6 GB RAM தான் இருக்கு. இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஆனா ஏ சீரிஸோட பவர் இதுல கிடைக்காது. F70eல 128 GB ஸ்டோரேஜ் இருந்தாலும் 2 TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலான்றது ஒரு பெரிய பிளஸ். ஆனா ஓவரால் ஸ்பீட், பவர் அண்ட் அவுட்ரைட் பெர்ஃபார்மன்ஸ்ல கேலக்ஸி ஏ சீரிஸ் தான் நம்ம சாம்பியன். கேமரா செக்ஷன்ல கேலக்ஸி ஏ சீரிஸ் வெறித்தனம் காட்டும். 50 MP மெயின் கேமராவோட OIS இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிக்சர்ஸ் எல்லாம் ஷேக் இல்லாம சூப்பரா வரும். அது மட்டும் இல்லாம 12 MP அல்ட்ரா வைட் அண்ட் 5 MP மேக்ரோ லென்ஸ் இருக்கு. 4K at 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஆனா நம்ம F70eல 50 MP மெயின் கேமரா இருக்கு, பட் OIS கிடையாது. 2 MP மேக்ரோ லென்ஸ் தான் இருக்கு. அப்புறம் 8 MP செல்ஃபி கேமரா. ஏ சீரிஸ்ல 12 MP செல்ஃபி கேமரா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்ல F70e FHD at 30 FPS தான் பண்ணும். அதனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ல கேலக்ஸி ஏ சீரிஸ் தான் உண்மையான கிங். பேட்டரி விஷயத்துல கேலக்ஸி F70e ஒரு ராட்சசன். 6000 mAh கெப்பாசிட்டி பேட்டரியோட வருது. அதனால சார்ஜ் பத்தி கவலையப்பட வேண்டாம். ஒரு நாள் முழுக்க தாங்குற பேக்கப் இதுல நிச்சயம் கிடைக்கும். ஆனா நம்ம கேலக்ஸி ஏ சீரிஸ்ல 5000 mAh பேட்டரி தான் இருக்கு. இதுவும் நல்ல கெப்பாசிட்டி தான். வீடியோ பிளேபேக் டைம் 29 மணி நேரம் வரைக்கும் தருது. ரெண்டு ஃபோன்லயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா F70eயோட பெரிய பேட்டரி தான் லாங் லாஸ்டிங் யூஸுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸ். அதனால பேட்டரி லைஃப் தான் முக்கியம்னா F70e செலக்ட் பண்ணுங்க. இப்போ இறுதியா எது பெஸ்ட்னு பார்த்தா உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி தான். உங்களுக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ், பிரீமியம் டிஸ்ப்ளே, சூப்பர் கேமரா, ஸ்டீரியோ ஆடியோ அண்ட் ஸ்லிம் டிசைன் வேணும்னா கேலக்ஸி ஏ சீரிஸ் தான் உங்களுக்கான ஹீரோ. ஆனா உங்களுக்கு பெரிய பேட்டரி லைஃப், மைக்ரோ SD கார்டு சப்போர்ட், அப்புறம்
3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் முக்கியம்னா Galaxy F70 தான் பெஸ்ட் சாய்ஸ். ரெண்டுமே 5G ஃபோன்ஸ் தான். பட் Galaxy A சீரிஸ் ஒரு ஆல்ரவுண்டர் சாம்பியன் மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் சாம்சங் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சம ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு.